மகாபாரத யுத்தத்தின் பொழுது கடைசி நாளன்று பீமனும் துரியோதனனும் போர் செய்றாங்க. அப்போ பீமன் கிட்ட இருந்து துரியோதனன் பல அடிகளை வாங்குறாங்க. அதனால நிறைய காயம் ஏற்படுது. அவங்களுடைய துடைகள் முழுவதும் காயமாக இருக்குது. அதுக்கப்புறமும் பீமன் நிறுத்தாம துரியோதனனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய தலையில அடிக்க அடிக்க துரியோதனனால் அடி தாங்கவே முடியல. இதை பார்த்துட்டு இருந்த யுதிஷ்டருக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால பீமனை கூப்பிட்டு, இதுக்கு மேல அடிக்காத, போதும், என்னால பார்க்கவே முடியல, பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டர் சொல்றாங்க. அண்ணன் சொன்னனால பீமனும் ஒரு நிமிஷம் அடிக்கிறத நிறுத்திடுறாரு. அப்போ யுதிஷ்டர் கிருஷ்ணரை பார்க்குறாங்க. கிருஷ்ணரும் இந்த இடத்த பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட பீமன் கிட்ட சொல்லலையே, ஏன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு யுதிஷ்டரும் விட்டுடுறாரு. அப்போ மிகவும் அடிகளை வாங்கி கொண்டிருந்த துரியோதனன் பேசுறாரு தட்டு தடுமாறி கிருஷ்ணனை பார்த்து. அவர் சொல்றாரு, பீமன் என்னுடைய தலையை இப்படி காயப்படுத்துறாங்க, இதை பார்த்தும் நீங்க ஏன் எதுவுமே சொல்லாம நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க துரியோதனன். அப்போ கிருஷ்ணர் அதற்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல. அப்புறம் துரியோதனனே இருந்துட்டு, இதுவே நான் பாண்டவர்களை இப்படி செஞ்சிருந்தா நீங்க சும்மா விட்டுருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் கிருஷ்ணர் எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அப்புறம் துரியோதனன் சொல்றாங்க, இந்த போர்ல நீங்க தான் அதர்ம வழியில போயிருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் தர்ம வழியில நாங்க இல்லைன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு சொல்ற நீங்க இந்த போர்ல மட்டும் அதர்ம வழியில ஏன் போனீங்க? பீஷ்மரை சிகண்டிய விட்டு கொல்ல சொன்னீங்க. அதுக்கப்புறம் துரோணாச்சாரியாரை திருஷ்டத்யும்னனை வச்சு கொல்ல சொன்னீங்க. கர்ணனையும் சூழ்ச்சி செஞ்சு கொன்னீங்க. இதெல்லாம் அநியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் சொல்றாங்க. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, தர்மத்தை பற்றி பேசும் தகுதி உனக்கு இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா அதர்ம செயல்களையும் செஞ்ச மனிதன் நீ எப்படி தர்மத்தை பற்றி பேச முடியும்? அதர்மங்களை செய்யும் உனக்கு நான் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது அதர்மமாக தான் தெரியும். அது தர்ம ஆத்மாக்களுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஆனா உன்னை போல அதர்மிகளுக்கு அது அதர்மமாக தான் தெரியும். பீஷ்மர், துரோணாச்சாரியர், கர்ணன் இவங்கெல்லாம் கூட அதர்ம விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா உன் பக்கம் நின்று போர் செஞ்சதே அதர்மமான விஷயம்தான். அதுக்கு முன்னாடியே சபையில திரௌபதிக்கு தீங்கு நடக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க 3 பேருமே இருந்தாங்க. ஆனா அதை அவங்க தடுக்க கூட இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள அழிப்பதற்கு நான் செய்யற செயல் எல்லாமே தர்மம்தான். எல்லா அதர்மங்களையும் செஞ்ச உனக்கு என்னுடைய அருமை புரியவே புரியாது. எத்தனையோ அசுரர்களை நான் என் கையால வதம் செஞ்சிருக்கேன். ஆனால் உன்னை என் கையால வதம் செய்வதற்கு கூட எனக்கு இஷ்டம் இல்லை. எனவே பாண்டவர்கள் மூலயமாக தான் நான் அதை செய்கிறேன். விதிப்படி துரோணருக்கு, பீஷ்மருக்கு, கர்ணனுக்கு எப்படி அழிவு ஏற்படணுமோ அது அப்படியே நடந்தது. உன்னுடைய அழிவும் வந்துவிட்டது. இனி அதர்மங்கள் எல்லாமே அழிந்துவிடும். அதனால உன்னை வதம் செய்வதே மிகப்பெரிய தர்மமாக இருக்கிறது. அதனால நான் செய்கிற எல்லா விஷயமும் தர்மம்தான். நான் சொல்ற எல்லா விஷயமும் தர்மம்தான். இதை புரிஞ்சுக்கிட்ட பாண்டவர்களுக்கு வெற்றி. இதை புரியாமல் அதர்மங்களை செய்த உங்களுக்கு தோல்வி. எந்த ஒரு மனிதன் நான் சொன்னதை பற்றி யோசித்து தர்ம வழியில செயல்படுறாங்களோ அவங்கள தர்மத்தின் ஸ்வரூபமாக இருக்கும் நானே வந்து காப்பாத்துவேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா துரியோதனன் கிட்ட சொல்றாரு. இந்த விஷயத்தை முன்பே பகவத்கீதை உபதேசத்தின் பொழுது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் புரியும்படி சொன்னாரு. நன்றி, வணக்கம்.